500 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் பார்த்த வீடு ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. இந்த வீடு வந்து சேல்ஸ்க்காக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வலங்கைமான் பக்கத்தில் பூமா கார்டன் அப்படிங்கிற இடத்துல இந்த வீடு இருக்குது. இது கார்னர் பிளாட். இந்த வீடோட ஃபுல் வியூஸ் நம்ம பார்க்கலாம். இது நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வந்து போர் கொடுத்துருக்கோம். இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் செப்டிக் டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு ஈஸ்டர்ன் சைட் அண்ட் நார்த்தன் சைடு ரெண்டு பக்கமுமே ரோடு இருக்குது. இந்த பிளாட்டோடைய ஈஸ்ட் சைடில் தான் நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோடைய நார்த்தன் சைடு நம்ம நார்த் ஈஸ்ட்டில் நார்த் சைடில் இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர் ரெண்டுலேயுமே நம்ம இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 1 பெட்ரூம் ஹால் கிச்சனோட இந்த பில்டிங் வந்துட்டு ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. காமன் ஸ்டார்கேஸ் நமக்கு அந்த ஸ்டார்கேஸ் காமனாக அவுட்டர் சைடில் இருக்குது. ஸோ டோட்டல் லேண்ட் பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட், வீடு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு இருக்குது. ஸோ இது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சின்ன ஒரு வராண்டா கொடுத்துருக்கோம். வராண்டாவுக்கு ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சின்ன எக்ஸாஸ்ட்டுக்காக வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவி சர்வீஸ் அண்ட் மோட்டாரோடைய சுவிச்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சின்ன வராண்டா இது 4/6க்கு கொடுத்துருக்கோம். இது நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வீட்டோடைய மெயின் டோர் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு டீ குட்டில் டோர் அண்ட் டீ குட்டில் வந்துட்டு ஃப்ரேம்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு லிவிங் ஹால் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லிவிங் ஹால், தென் நார்த் வெஸ்ட் கார்னரில் கிச்சன், சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோடைய மெயின் பியூட்டி என்னன்னு பார்த்தா, இந்த ஹாலில் இருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு 3 ஃபீட் தான் நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வென்டிலேஷன் வந்து ரோட் சைட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொரு சைடு 3 ஃபீட் லேனில் கொடுத்துருக்கோம். 3 ஃபீட் லேனில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் போகும். ஸ்டார் கேஸ்க்கு கீழே நம்ம வந்துட்டு சர்வீஸ் ஏரியா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வேஸ்ட் வாட்டரோடைய நம்ம வந்துட்டு வரன்னு சொல்லுவோம், அதுவுமே நம்ம அந்த கீழே கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வென்டிலேஷன் பர்பஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்துட்டு நம்ம சர்வீஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணதாலும் சரி, இந்த ஸ்டார் கேஸ் கீழே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து ஈஸி ஆக்சஸ்க்கு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் அண்ட் சர்வீஸ் ஏரியா வந்து ஸ்டார் கேஸ்க்கு கீழே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு அந்த ஏரியா. ஸோ இதுலேயுமே நம்ம வந்துட்டு சேஃப்டி கேட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சேஃப்டி இது வந்து இந்த வீட்டோடைய ரியர் போர்ஷனாக நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டி கேட் அண்ட் பேக் சைட் ரியர் டோர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஒரு 3 ஃபீட் லேன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம சர்வீஸ் ஏரியாவுக்கு கொடுத்தோம். இதுவே நம்ம காங்கிரீட் ஃப்ளோரிங் போட்டாச்சு. கீழே நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர் வரையும் இறக்கிருக்கோம். ஸோ வாஷிங் மிஷின் பாயிண்ட், தென் வந்துட்டு சர்வீஸ் கிச்சன் வெசல்ஸ் சர்வீஸ் நம்ம ஏரியாவை நம்ம இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீட்டோடைய நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்துட்டு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சன்லேருந்து சர்வீஸ் ஏரியா போகிறதுக்கு நம்ம ஈஸி ஆக்சஸ்க்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். தென் 7 ஃபீட் லெவலில் நம்ம வந்துட்டு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் கிச்சனுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்துட்டு கபோர்ட் கொடுத்துருக்கோம். கிச்சனுமே ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு வாஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து நார்த் சைடில் சென்டரில் விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு கீழே நம்ம கிச்சன் சிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனோட வென்டிலேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து 15 amps சுவிச்சஸ் நம்ம வந்துட்டு கிச்சன் பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்கோம். ஸோ இண்டக்ஷன் ஆர் மைக்ரோ ஓவன் அல்லது மிக்சி கிரைண்டர் எப்படி யூஸ் பண்ணாலும் இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃபிட்டிங்ஸ் வச்சுக்கலாம். மேலே சின்னதாக ஒரு லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன கிச்சன், சின்ன கிச்சனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய சர்வீஸ் ஏரியா வந்துட்டு ஸ்டார் கேஸுடைய பாட்டத்தில் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் தென் சவுத் ஈஸ்ட் கார்னர் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ண மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அகலம், இந்த வீட்டுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியான சைஸு. ஸோ இந்த சைஸில் நம்ம இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கு இன்பிட்வீன் அண்ட் லிவிங் ஹால் தென் மாஸ்டர் பெட்ரூமுக்கு மிடில் நம்ம வந்துட்டு டாய்லெட் பாத் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து காமனாக இருக்கும். அட் சேம் டைம் ரூமோட என்ட்ரன்ஸுக்கு வெளியே இருக்க வாசு ஓரளவுக்கு நியர் டு பெட்ரூமும் நமக்கு இந்த பாத்ரூம் அக்சஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு வெஸ்டர்ன் கிளாசட் தென் ஒரு மிக்சர் டேப், வாட்டர் ஹீட்டர், வாஷ் பேஷன் பொசிஷன் கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே 4/2 அண்ட் 2/2 டைல்ஸால் நம்ம வந்துட்டு வால் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு ஹால் ஏரியா எல்லாமே நம்ம வந்து 4/2 டைல்ஸ் நம்ம வந்துட்டு
ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சவுத் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் கார்னரை மெர்ஜ் பண்ணுற மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் ஒரு 4x4 ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஈஸ்டர்ன் சைடில் நம்ம வந்து ரோடு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த ரோட்லேருந்து இது வென்டிலேஷன் ஆக்சஸ் நம்ம எடுத்திருக்கோம். தென் வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3 feet நமக்கு காமன் பேசேஜ் இருக்குது. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். பட் அங்கே நம்ம விண்டோ ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த ரூமோடைய அண்ட் இந்த வீட்டோடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பீரோ ப்ரொவிஷன் வைக்கிறதுக்காக நம்ம வந்து தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். தென் கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த வெஸ்டர்ன் சைடில் 3 feet சர்வீஸ் ஏரியா நமக்கு லேனும் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்க வலங்கிமான்லேருந்து பாபநாசம் போகிற வழியில் விருப்பாச்சிபுரம் அப்படிங்கிற ரோட்டில் இந்த லேஅவுட் வந்து லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லேஅவுட்லேருந்து தான் நம்ம அதிச்சமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போவோம். அந்த ஊருக்கு போகிற மெயின் ரோட்டில் தான் இந்த வீடு நமக்கு லொக்கேஷன் இருக்குது. ஸோ கார்னர் பிளாட் இந்த ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த லேஅவுட்டில் இந்த வீடு ரெடி டு ஆக்குபைக்கு இருக்குது. இதோடைய ப்ரைஸ், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.